எனது அன்பு நேயர்களே, வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் தைரியத்திற்கு குறைவு இருக்காது. தைரியம் என்பது அசட்டு தைரியமாக மாறிவிடக் கூடாது. அதாவது அசட்டு தைரியம் என்றால் என்னவென்றால், ஒரு பயனில்லாத ஒரு விஷயத்திலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. மேஷராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு வெற்றி வீரத்தோடு ஒரு செயலை சுறுசுறுப்பாக செய்து முடிக்க வேண்டிய அந்த ஆற்றல் என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, இப்போது ராசிநாதன் ராசியிலே ஆட்சி மூலத்திரிகோணம் என்று இருக்கக்கூடிய நிலையில மிகப்பெரிய ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கைக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள வருங்காலத்திற்கான நிதி ஆதாரங்களை உருவாக்கி கொள்வதிலே மிக முக்கியமாக செலவிட வேண்டும். அதுவும் குறிப்பாக 8 ஜூலை 2024 துவங்கி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகு பகவானுடைய அந்த 12ஆம் இடத்து பயணம் என்பது ஏதேனும் சிறு சிறு தடை தாமதங்களை தேவையற்ற ஒரு விஷயத்திலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதற்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் அந்த தடை தாமதம் என்ற காரணத்தினால் அது தேவையில்லாத விஷயம் என்று நீங்கள் புரிந்து சற்று புதிய யோசனைகளை புகுத்தி, புதிய யோசனைகள் மாற்று யோசனைகள் புகுத்தி உங்களுக்கு விரயங்களை தடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யும் போது அதிலே மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய வாரங்கள் இது ஒரு அற்புத வாரம். தேவையற்ற பேச்சு, வீண் விரய பேச்சு, ஒரு அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். எனது அன்பு மேஷராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவானுடைய பயணம். இது 29 ஜூன் 2024 முதல் வக்ரகதிக்கு மாறியது. இது நவம்பர் 14 வரை இந்த நிலைதான் தொடர்ந்து இருக்க போகிறது. அதன் காரணமாக நிச்சயமாக உங்களுடைய தொழில் நிலையில் லாபங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு அற்புத தருணம் என்று ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன். இந்த வாரத்திலும் கூட அது போன்ற பலன்களிலே தொழிலிலே மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக தருகிறது. புதன் சுக்கிரன் இணைவு கோச்சார ரீதியில இணைவு சந்திரனோடு இணைந்து 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த தருணம் என்பது உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளிலே சிறப்பு. ஏதேனும் உங்களுக்கு ஏதேனும் தொழில் காரணமாக அவப்பெயர் இருந்தால் அவை நீங்கி அதிலிருந்து ஒரு செல்வ செழிப்பை பெறுவதற்கான அமைப்பு இருக்கும். அதை பயன்படுத்தி இந்த வாரத்துல உங்களுடைய விஷயங்களை கட்டமைக்க வேண்டும். செலவு கூடுமா என்றால் செலவு கூடுவதற்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செலவுகளுக்கான அந்த நிலையில இருக்கிறார். ஆனால் 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கைப்பணத்தை குறைக்கக்கூடிய சில விஷயங்களையும் தடை தாமதத்தையும் செய்வார். ஆகையினால் செலவு வீண் விரைய செலவுகளை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தினுடைய மைய பகுதியில ஜூலை 12ல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி என்பது குருமங்கல யோகம் என்று அற்புதத்தை உங்களுக்கு செய்யும். அப்போது மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நன்மை, உடல் நலம் ஏதேனும் சரியில்லை என்றால் வயதிற்கேற்ப ஒருவேளை 55 வயதிற்கு மேல் இருக்கிறீர்கள், உடல் நலத்திலே ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது, தொடர்ந்து மைக்ரேன் போன்ற விஷயங்கள் இருக்கிறது, சுவாச கோளாறுகள் இருக்கிறது என்றால் இவற்றிலிருந்து நிம்மதி பெறுவதற்கு புதிய மருத்துவர் புதிய ஒரு எளிய மருந்தின் மூலமாகவே குணம் காணக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுக்க உபயாச்சர யோகத்தின் மூலமாக, அதாவது சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது அதற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய மனநிலையை மற்றும் மகிழக்கூடிய பொருள், அதாவது மெட்டீரியல் லைஃப் இருக்கக்கூடிய பொருளை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், இவற்றிலே ஒரு மன்னனை போல சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா அமைப்புகளையும் இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு கட்டமைத்து தருகிறது. உங்களுடைய எதிரி, வம்பு, வழக்கு இவற்றிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இந்த வாரத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அது வாரத்தினுடைய கடைசி பகுதியிலே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டிய விஷயம் என்ன? உடல் நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய பயணம் அல்லது எங்கேனும் சென்று வருகிறார்கள் என்றால் அதற்கு ஒத்துழைப்பது அல்லது அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது போன்ற விஷயங்கள் சிறப்பை தரும். அது மட்டுமல்ல, ஏதேனும் வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அதிலே இந்த வார கடைசியில சற்று அஜாகிரதையாக இல்லாமல் சற்று கவனத்தோடு செயல்படுவது என்பது உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் கூடுதலாக லாபமாக அனுகூலமாக பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்.
வாரத்தின் அதாவது ஜூலை 12 அதற்கு பின்பு ஏற்படக்கூடிய இந்த விபரீத ராஜயோகம் என்ற அந்த அற்புத அமைப்பு காரணம் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதே போல் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் அதிபதி, 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. இவர்கள் இருவரும் இணைந்து தரக்கூடிய குரு மங்கள யோகம் மற்றும் விபரீத ராஜயோகம் வெற்றி என்பது நிச்சயம் இருக்கிறது. மற்றவர்கள் யாதேனும் ஒரு நுனி அளவிற்கு ஒரு நூல் அளவிற்கு ஏதேனும் தவறு செய்தால் அந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விடலாம். ஒருவர் சிறிதளவு பின்தங்கினாலும் வெற்றி பெற்று விடலாம். அல்லது நீங்கள் இதுவரை முயற்சி செய்து ஏதோ ஒன்று தடைபட்டு கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள். அந்த தடையிலிருந்து மாற்றி யோசித்து புதிய சிந்தனையை பயன்படுத்தும் போது வெற்றி. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்பார்கள். சாதாரணமான முறையில யோசித்து வெற்றிக்கு வழியை காண்பதை விட சற்று வித்தியாசமான முறையில யோசிக்க வேண்டும். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே 12ஆம் இடத்தில் ராகு பகவானுடைய இந்த சஞ்சாரம் இருக்கும் போது மாற்றி யோசிக்கிறேன் என்று சட்டத்திற்கு புறம்பாக யோசிப்பதோ தர்ம நியாயங்களுக்கு எதிராக சிந்திப்பதோ வெற்றியை தராமல் பழி பிரச்சனைகளை தந்துவிடும். அதனால் கவனமாக இருங்கள். வெற்றிக்கான முழு ஆற்றலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு அற்புத அந்த யோகத்தை அந்த ஆற்றலை தருவார். ஒரு மன்னனோடு இணையக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய கிரகநிலைகளாக அற்புதமாக இது இருக்கிறது. இந்த வாரத்துல மிக கவனமாக எங்க இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பழைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் இவர்கள் யாரேனும் சற்று தேவையில்லாத உங்களிடம் ஒரு ஒரு பேச்சு வீண் பேச்சு இங்கு வா அங்கு வா என்று உங்களை அழைத்து செல்வது அல்லது உல்லாசமாக இங்கு சென்று வரலாம் என்று ஏதோ ஒரு மனப்போக்கை மாற்றுவது இது உங்களுடைய உடல்நலத்தையும் கெடுக்கும், மனநலத்தையும் கெடுக்கும். ஆகையினால் இதை நிச்சயமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலும் இந்த வாரத்திலே அப்படி செலவிடுவதற்கு நேரம் சற்று குறைவாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய தொழில், வேலை அல்லது மாணவர்களாக இருந்தால் கல்வி என்று தொடர்ந்து உழைக்கக்கூடிய நிலை இருக்கும். இதற்கு மத்தியிலே குடும்பத்தோடு செலவு செய்வதற்கு நிச்சயமாக குறிப்பிட்ட நேரத்தை ஒரு நாள் என்றால் தினமும் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது எல்லோரோடும் கலந்து பேசுவது என்பது உங்களுடைய மனநிலையை சீராக வைத்திருக்க குறைந்த மகிழ்ச்சியை குடும்பத்திலே தழைக்க செழிக்க வைப்பதற்கான வழியாக இருக்கும். அதை நிச்சயமாக கடைபிடியுங்கள். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கிறது. உங்கள் உழைப்பை விட சற்று கூடுதல் வெற்றி இருக்கும். அரசு வேலைக்காக அல்லது நிரந்தர சம்பளம் தரக்கூடிய வருமானத்தை தரக்கூடிய தொழில் வியாபாரத்திலே முயற்சி செய்யும் போது நிச்சயமாக கல்வியின் மூலமாக அதை அடைய முடியும். அதற்கான ஒரு அனுகூல செய்தி இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலை வேண்டும் என்றால் அதற்கான முயற்சி எடுக்கும் போது இந்த வாரத்திலே வெற்றி என்பது இருக்கிறது. கிரகநிலைகள் பல கல்விக்காக உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பையே கிரகநிலைகள் காட்டுகிறது. அதனால் பெற்றோர், பெரியோர் மற்றும் எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த துறை வல்லுநர்களிடம் பயிற்சி பெறுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில பல நிலைகளில் வெற்றியை தந்துவிடும். உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. 12ஆம் இடத்துல ராகு மற்றும் 6ல கேது. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில தடை தாமதங்களோ வீண் விரை செலவுகளோ இல்லாமல் இருப்பதற்கு விநாயகர் வழிபாடு, பெண் தெய்வ உக்ர தெய்வ வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு முக்தி தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.